Hello friends, welcome to Naramanam channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். பால் கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான ஐட்டம் பால் ஒரு 1/2 லிட்டர், தேங்காய் பால் ஒரு 300 ml. நான் வந்து பனங்கற்கண்டு பொடிச்சு வச்சிருக்கேன். சக்கரை வேணும்ன்றவங்க சக்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 70 to 80 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். ஈக்குவலாக வேணுன்றவங்க ஈக்குவலாக எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சுக்கு வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இதுக்கு பச்சரிசி வந்து 200 கிராம் எடுத்து ஒரு 1 to 2 hours ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நீர் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஜென்ரலாக பால் கொழுக்கட்டைக்கு வந்து மாவை பொடிச்சு பதப்படுத்தி அதை வேக வச்சு உருண்டை போடுவாங்க. நான் இன்னைக்கு அரைச்சி பழைய காலத்து டைப்பில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆரம்பிச்சிடலாமா? இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா மாவை நம்ம கிண்டி கிளறும் போது அடி பிடிக்காமல் இருக்கணும். பாத்திரம் சூடாகட்டும். இந்த 2 ஸ்பூன் நெய்யை நான் சேர்த்துடுறேன். பாருங்க, இந்த மாவோட பதம் இந்த மாதிரி நீர்க்க இருக்கணும். அப்போதான் நம்ம கிளறும் போதே கிட்டத்தட்ட வெந்துடும். நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே நெய் காஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் மெதுவாக ஊற்றுறேன். மெதுவாக அடி பிடிக்காத கிளறி விடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணும்போது. கொஞ்சம் வேலை தான், ஆனால் நல்லாயிருக்கும். இது மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது இங்கே பாருங்கள், மாவு திரண்டு வரும். நல்லா பால் மாதிரி உருண்டு வர வரைக்கும் நம்ம கிளறணும். கொஞ்சம் ஃப்ளேமை அப்பப்போ பார்த்து குறைச்சி வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கட்டியாகுது. ஸோ நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மாவு பால் மாதிரி வர அளவுக்கு சேர்ந்து கிளறி விடுங்க. ஒட்டாமல் வரணுன்றதுக்காக தான் நெய் சேர்த்துருக்கோம். இதுலேயே நல்லா மாவு வெந்துடும் நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பந்து மாதிரி உருண்டு வந்திருக்கு. இதை நம்ம உருண்டை பிடிக்கும்போது லேசாக நெய் தொட்டு கூட சின்ன சின்ன உருண்டை பிடிச்சிக்கலாம். ஷேப் நம்ம இஷ்டம். சின்ன சின்னதாக குட்டி பால்ஸ் மாதிரி ஓவல் ஷேப்பில் எப்படி வேணால் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இப்போது நமக்கு சரியான பதம் வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு எப்படின்னா, லேசாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் இருக்கணும். ஒட்டாமல் இருந்ததுன்னா நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், ஒட்டலை. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இந்த பால் எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சிடறேன் மாவை. இந்த சைஸ் உருண்டை போட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்பூனில் எடுத்து. இது மாதிரி சின்ன சின்ன மொத்த மாவையும் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம போட்டுடலாம். இதோ நம்ம மாவை எல்லாம் சின்ன சின்ன பால்ஸாக நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாலை கொதிக்க வச்சிடலாம். பால் நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்க பால்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு பொங்கி வருது. அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற இந்த கொழுக்கட்டையெல்லாம் போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். போட்ட உடனே கிளற வேண்டாம். கொழுக்கட்டையெல்லாம் போட்ட பிறகு ஒரு மூடி வச்சு கொஞ்சம் திறந்த மாதிரி மூடி வைங்க. ஒரு கொதி வரட்டும். தீயை மிதமாக வச்சுக்கோங்க. நம்ம பால் கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. டவுட் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். ஒரு பால் எடுத்துருங்க. ஒரு உருண்டை எடுத்துகிட்டு ஒரு டூத் ஸ்டிக் எடுத்துகிட்டு இப்படி குத்தி எடுங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சுட்டு. இல்லை
வாயில் போட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை ஆட் பண்ணுறவங்க இப்போ சேர்த்துக்கலாம். ஆனால் பனங்கற்கண்டு, கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது சேர்க்கக்கூடாது. சேர்த்தா பாலை பிரித்து விட்டுடும். கொஞ்சம் சூடு ஆறின பிறகு தான் கலந்துக்கணும். நம்ம இப்போ நிறுத்திடலாம். இப்போ நான் தேங்காய் பாலை ஆட் பண்ணிடுறேன். தேங்காய் பாலை ஊற்றிட்ட பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் லேசாக சூடானா போதும். நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். சுக்குத்தூள் ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. நான் சும்மா ஒரு சிட்டிகை தான் போடுறேன். நான் பனங்கற்கண்டு ஆட் பண்ணிடுறேன். நீங்களும் வெல்லம், கருப்பட்டி எல்லாம் கொஞ்சம் அந்த சூட் கொதிக்கிறப்ப போடாத, இறங்கின பிறகு போட்டு கலந்துக்கோங்க. பாலை திரிச்சிடும், வேறு ஒன்றும் இல்லை. சுகர் ஆட் பண்ணுறதான அடுப்பில் இருக்கும்போதே நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பனங்கற்கண்டு கம்மியான அளவு தான் சேர்க்குறேன். ஸ்வீட் ஜாஸ்தி வேணுங்கிறவங்க உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.